ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க. என்னதான் சாமுண்டேஸ்வரி அவங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு தயாரானாலும் நம்ம கார்த்தி செம அதிரடியாக கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ரேவதிக்கு அந்த மோதிரத்தை மாற்றுற மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது. அதே சமயத்தில் கூடிய சீக்கிரமாக ரேவதிக்கு அது மருதுதான் அப்படிங்கிற ஒரு உண்மையும் வெளிப்பட போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாமுண்டீஸ்வரி வீட்டில் பந்தக்கால் நடுறதுக்கு தயாராகும் போது நம்ம கார்த்தி அந்த இடத்துல வராங்க. அவங்கள பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரியும் பார்த்தல இவ்வளோ சிறப்பாக பந்தக்காலெலாம் நட்டிருக்கு, இனி சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் தான், அதுக்கப்புறமா அவங்க மோதிரம் மாற்ற போகிறாங்க, எல்லாத்தையுமே உன் கண்ணு முன்னாடி நடக்க தான் போகுது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக பந்தக்கால் நடுறதும் அப்படியே விழ ஆரம்பிக்க போகுது. இதை பார்த்து நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி என்னது இது கீழே விழப்போகுதே, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஃபாஸ்ட்டாக வரும்போது இன்னொரு சைடு நம்ம கார்த்தி அதை கவனிக்கிறாங்க. அப்படியே அந்த பந்தக்கல்லை நம்ம ரேவதியும் கார்த்தியும் இப்போ தாங்கி பிடிச்சி அதே இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நடுறாங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ராஜராஜனும் நம்ம மயில் வாழ்ந்துட்ட பார்த்தீங்களா மாப்பிள்ள, என்னதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கலான்னு ஈஸ்வரி எவ்வளோதான் பிளான் பட்டாலும் ஆனால் கடவுள் அருள் இருக்க வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னத்தை நீங்கள் இப்போ தானே சவால் விட்டுட்டு போனீங்க, நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்க தானே, இதே மாதிரி தான் ரேவதியோட கையில் கண்டிப்பாக அவன் மோதிரம் போட போகிறதில்ல. அதே சமயத்தில் ரேவதி கூடிய சீக்கிரமாக என்னை பற்றின ஞாபகங்கள் எல்லாமே வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது இதை பார்த்து சூரியகலா அதிர்ச்சியாகி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இவனை கூப்பிட்டீங்க, இவனால் எப்படி இருந்தாலுமே பிரச்சனை நடக்க தான் போகுது, அதான் நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் அதான் நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, கண்டிப்பாக அவனோட அண்ணனுக்கும் என்னோட பொண்ணு ரேவதிக்கும் என்கேஜ்மெண்ட் சிறப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் காத்திட்டு என்ன மாப்பிள்ளை, ஈஸ்வரி செய்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, அது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் ஈஸ்வரியை தடுக்க முடியல அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஏதோ ஒரு கோபத்தில் அத்தை இப்படிலாம் செய்துட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலுமே நான் ரேவதியை விட்டு கொடுக்க மாதிரி இல்லை, கண்டிப்பாக இந்த நிச்சயம் அவங்க நினச்ச மாதிரி நடக்க தான் போகுது, ஆனால் அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை கூட கிடையாது, ரேவதி மோதிரம் மாற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செமையாட்ட அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, அந்த கார்த்தி சாரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு ஞாபகங்கள் வந்துச்சு போகுது, ஆனால் அதை பற்றி தான் புரிய மாட்டேங்குது, அவங்கள ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது ரோகிணியும் நம்ம ரேவதி கிட்ட, ரேவதி நீ என்ன முடிவு எடுத்தாலுமே ரொம்பவே யோசிச்சு பண்ணு, கண்டிப்பாக அம்மா இந்த மாதிரி அவசரமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலுமே மேரேஜுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, மேரேஜ் எல்லாம் திடீர்னு பண்ணிடாத, எதுனாலுமே யோசிச்சு பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ரேவதி இன்னும் கொஞ்சம் யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், அம்மா சொல்கிறது எல்லாமே நம்பலாமா என்ன, இது நம்மளோட அத்தை பையன்தானா, அம்மா பார்த்து வச்சுருக்கிறது அத்தை பையனா, எங்கள் பாட்டி யாரையுமே காணலை, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் யோசிச்சுட்டு பேசாமல் அம்மா கிட்ட கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னம்மா என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்ம சொந்தங்க பந்தங்க யாருமே இருந்த மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவங்களோட பாட்டி எல்லாமே இல்லாமல் நான் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நம்ம ராஜராஜனுக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி அதான் உன்னோட பொண்ணு கேட்குறால என்னன்னு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் இல்லைம்மா கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் வரதான் செய்ய போகிறாங்க, அதை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாத அப்படி சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் இந்த கல்யாணத்துல நம்ம ரெண்டு குடும்பமாக ஒன்று சேரும் அப்படிங்கிறதுனால தான் நான் சம்மதிச்சேன், அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட நல்ல குணங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் இந்த மேரேஜுக்கே சம்மதிச்சேன், சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாராகலான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தியும் மருது நம்ம கார்த்திட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு யோசிக்கியா, என்ன பண்ணாலுமே நான் ரேவதிக்கு கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் அவள் என்னோட மனைவி ஆக தான் போகிறா அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா, எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்லதுக்கு, போய் என்னோட பேரை எடுத்து வச்சுட்டு என்ன மாதிரி நீ நடிச்சிட்ருக்க, உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும், நான் அதை கவனிக்க தான் போகிறேன், என்னைக்கா இருந்தாலும் அவள் என்னோட ஒய்ஃப் தான், இவள் கொஞ்ச நாளாட்டு என்னோட ஞாபகங்கள்
எதுவுமே தெரியாமல் இருந்துட்டுருக்கா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அத்தை தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது யோசனை இல்லையா? அடுத்தவங்க ஒய்ஃப் கூட இப்படி மேரேஜ் பண்ணலான்னு யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மருதை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. மருது அதெல்லாம் கேட்ட மாதிரி இல்லை. என்னதான் சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்கும் தயாரானாலும் கடைசி நேரத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். பாட்டி வந்த உடனே நம்ம கார்த்தியும் என்ன இங்கே நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? ரேவதிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அடிபட்டு என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே இழந்துட்டா. என்னை பற்றின ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அத்தையும் வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நடக்கிறாங்க. என்ன கார்த்தி நீ சொல்கிற? நீ நல்லபடியாக தானே இருக்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரேவதி உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான்னு யோசித்தேன். ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தா சரியே இல்லையே. எதுக்கு ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவெடுத்தா? இப்போவே நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி அதை தடுத்து நிறுத்துறாங்க. இல்லை பாட்டி இப்போதைக்கு சொல்லாதுங்க. ஆனால் கூடிய சீக்கிரமாக ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய தான் போகுது. அதில் வேற அதுதான் கார்த்தின்னு சொல்லிட்டு ரேவதியை நம்ப வச்சு இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச பரமேஸ்வரி பாட்டி இதோட விடவே கூடாது. நான் ரேவதி கிட்ட இப்போவே எல்லா உண்மையை சொல்ல பொறிச்சிட்டு பாட்டி செம அதடியாக கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரேவதியும் பாட்டியை பார்த்த உடனே என்ன அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, இல்லை ரேவதி நீ எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அண்ணன் நிற்கிறது என்னோட பேரை மாதிரி இல்லை. நீ உன்னோட அம்மா சொல்கிறத எல்லாமே நம்பாத அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதிக்கு ஒரு க்ளூவை கொடுத்து வைக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ரேவதியோ என்னவா இருக்கும், அம்மா வேற அவசரமாட்டு அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தயாராக சொன்னாங்க. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யுது. அதுவும் இந்த கார்த்தியை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்த மாதிரி உள்ள கார்த்தியாக இருந்த மாதிரி இல்லை. இவங்க கிட்ட எந்த நல்ல குணங்களும் இருந்த மாதிரி இல்லை. அதே சமயத்தில் நமக்கு எம்டியாக இருக்க கார்த்தி ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லது செய்துட்ருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையான கார்த்தி யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வந்துட்டுருக்கே. இந்த என்கேஜ்மெண்ட்டை கரெக்டாகிட்டு முடிக்கலாமா, நம்ம தான் தப்பான முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட நம்ம ரேவதி அந்த மனமேடையில் ஏறுறாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மருதோ ரேவதியை பார்க்கும்போது ரேவதி குழப்பத்தில் இருந்த உடனே, என்ன ரேவதி நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த என்கேஜ்மெண்ட் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே சிறப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கனால நம்ம கார்த்தி பற்றின ஞாபகங்கள் சிலது வந்துட்டு போகுது. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம கார்த்தி செம மாசாட்டு கடைசி நேரத்தில் மோதிரம் மாற்றதுக்கு ரெடி ஆகும்போது அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்குமே மோதிரம் மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் சிறப்பாகவே முடிக்குது. இதை பார்த்த மருது அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மோதிரம் போட்ட மாதிரி இல்லை, இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை. கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி சொதப்பிட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி நம்ம கார்த்தி செம மாசாட்டு, என்னத்தை நான் தான் சொன்னேன்ல நான் இருக்க வரைக்கும் ரேவதியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னைக்கா இருந்தாலும் ரேவதி நானும் சேர்ந்து வாழ தான் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி சவால் விடுறாங்கன்னு சொல்லலாம்.